வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வர்றோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்லாம் பயன்படுத்தி நம்மளால் ட்ரேட்ஸ் எடுத்து ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோங்க. இது இல்லாமல் நம்ம கமாடிட்டியில் கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயிலெலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. ஸோ இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேடிங் நல்லாவே இருந்ததுங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டியில் ஒரு பெரிய ஒரு ஃபால் இருக்குது. நிஃப்டி மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மார்க்கெட்டே ரெட்டில் இருக்குது. ஸோ இது ரெக்கவர் ஆகுமா, இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, எப்படி ட்ரேட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்துருவோங்க. அன்புள்ள சசி அண்ணாவுக்கு இனிய வணக்கம். நான் கடந்த 6 மாதங்களாக பங்குச்சந்தையில் இருக்கிறேன். நான் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் கணித ஆசிரியராக பணிபுரிகிறேன். என் அதிர்ஷ்டம், நான் பங்குச்சந்தைக்குள் நுழைந்த உடனே உங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். நீங்கள் கூறுவது போல பங்குச்சந்தையில் லாபம் ஈட்டுவது மிகவும் எளிமையானது தான். என்னை அறியாமலேயே உங்களுடைய வார்த்தைகள் என் மனதுக்குள் ஆழமாக பதிந்து விட்டது. கடந்த 4-5 மாதங்களாக பயிற்சி செய்து கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து லாபத்தில் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் உன்னிப்பாக கேட்டு குறிப்பு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அதை பின்பற்றி வருகிறேன். வருங்காலத்தில் கண்டிப்பாக தென்னிந்தியாவில் மிகப்பெரிய பங்குச்சந்தை நிபுணராக வலம் வருவேன் என்று நம்புகிறேன். உங்கள் சேவைக்கு மிக்க நன்றி அண்ணா. ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய மெசேஜ் நான் படித்ததில். அதை கடைசியில் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப உறுதியாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக இதை நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப பொறுமையாகவும் நிறைய கடுமையான பயிற்சியும் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கணித ஆசிரியர்னு சொல்கிறீங்க, அதனால் உங்களுக்கு இன்னும் கூட இது விஷயங்கள் புரியறது ரொம்ப சுலபமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் தேவையான முறையான பயிற்சியை செஞ்சிங்கன்னா உங்களுடைய லட்சியத்தை, அதாவது மிகப்பெரிய பங்குச்சந்தை நிபுணராக நீங்கள் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வாழ்த்துக்கள். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நிஃப்டியில் என்ன நடந்தது, என்ன மாதிரி நம்மளுக்கு சிக்னல்ஸ்லாம் இருக்குது, இந்த பயிற்சி பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த மாதிரி ப்ரைஸ் மேலே போயிட்டு இருக்குது. நம்மளோட பேட்டர்னில் ப்ரைஸ் மேலே போயிருக்குது. ஓரளவுக்கு கீழே மேலே போச்சு அப்படின்னா நல்லா மேலே போகும். கீழே ஒரு வேளை வந்தது அப்படின்னா கீழே இன்னும் கூட பிரேக் ஆகி நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோங்க. கடந்த பதிவுகள்லாம் இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யூஎஸில் அந்த டாலரில் நடக்கிற விஷயங்களும் யூஎஸில் நடக்கிற விஷயங்களும் பெரும் தாக்கத்தை பங்குச்சந்தையில் ஏற்படுத்துதுங்க. அந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் ஒரு சின்ன மிஸ் ஆனதுனால, வேலைவாய்ப்பு இல்லாமை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகுது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்த உடனே கண்ணா பின்னான உலக மார்க்கெட்டு ஃபுல்லாகவே விழுந்துருச்சுங்க. ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை, அது கரெக்டாக கீழே வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திரும்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும்போது நீங்கள் எப்படி அது ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இதை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னு பாருங்கள். முதல்ல ஒரு சின்ன ஹை தாங்க வச்சான் மார்க்கெட்டு. சப்போர்ட்டுக்கு வந்த ப்ரைஸு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாது, இதுலேருந்து கீழே போகுதா, இது வரைக்கும் சப்போர்ட் போகுதா, இல்லை இது வரைக்கும் போகுதா, இல்லை இங்கேருந்தே போகுதான்னு உங்களுக்கு கட்டாயமாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இங்கேருந்து மேலே போயிடுச்சுங்க. இங்கேருந்து மேலே போனவன் என்ன பண்ணால் புது ஹை வச்சுருக்கிறான். இந்த புது ஹை மேலே வச்சோடனே நம்ம முடிவு பண்ணிடுவோம், ஒருவேளை இங்கே வந்ததுன்னா ப்ரைஸ் மேலே தான் போகுது அப்படின்னு. ஏன்னா ப்ரீவியஸாக இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை தெளிவாக மார்க்கெட்டை கொடுத்துருக்குறான். மேலே போய் கீழே பூ மாலை மாதிரி வந்திருக்கிறான். வந்துட்டு மேலே நல்லாவே போயிட்டான். நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஆனால் நம்ம எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொடுத்துருக்குறான்.
ஸோ மார்க்கெட்டுலேருந்து எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. இந்த எக்ஸ்ட்ராங்கும் போதே எப்போவுமே வந்து ஒரு குழப்பம்தான். அப்போ இங்கேயே வந்து நம்மளுடைய பேட்டர்ன் வந்து கொஞ்சமாக கீழே வந்தது, மேலே நல்லா போச்சு அப்படின்னா மேலே நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் ஆனால் இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடந்துருக்குது, இப்போ இந்த இடம் வந்து ஹைன்னு நினச்சி இப்படி நீங்கள் ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே போன ப்ரைஸு திரும்ப அதே இடத்த வந்து டச் பண்ணோன்னு கீழே போயிட்டான். அப்போ இது என்ன பண்ணணும், இது வந்து கீழே சப்போர்ட் வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. அப்போது ஒரு முறையும் இது நடக்கும்போது கூடவே வந்து இதுவும் நடக்கணும், பிரேக் ஆகணும். இப்போ மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லெவலை பிரேக் பண்ணணும், மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லெவலை பிரேக் பண்ணணும். இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் அவன் மேலே தான் போவான். அது இங்கே நடந்துருக்குதுங்களா? இந்த சப்போர்ட்டை அவன் பிரேக் பண்ணவே இல்லை. பிரேக் பண்ணவே இல்லைன்னா அவன் மேலே தான் போவான். ஸோ மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த சப்போர்ட் அவன் பிரேக் பண்ணணும், அப்போ தான் கீழே போவான். ஸோ இதுலேருந்து வந்து இந்த இடம் கூட நம்மளுக்கு வந்து பை தான். இதுக்கு கீழே வந்து ஒரு க்ளோஸ் வச்சானா முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து வந்து கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதுலேருந்து என்ன நம்ம பார்ப்போம், மேலே. அப்போ இதை கட் பண்ணானா தான் மேலே போவான், இதை கட் பண்ணால் மேலே, இதை கட் பண்ணால் மேலே. ஸோ கடைசியாக இதை கட் பண்ணால் தான் மேலே. ஸோ இந்த ஹையர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, ஹையர் லோ கான்செப்டை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து விளையாண்டுடலாம். ஒரு நல்ல புல்லிஷ்னஸோட மார்க்கெட் மேலே போச்சுங்களா, இது எப்படி நம்ம கூப்பிடுவோம், இதை வந்து பை ட்ராப். எல்லாரும் வந்து செல்லாகவும் நினச்சிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் கொடுத்துட்டு, நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் பாருங்கள். என்னடா அது இன்னும் இதை மார்க்கெட் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்காதீங்க. இவன் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், எனக்கு சரியான நேரம் கிடைக்கல. இது சரியான நேரமும் கூட உங்களுக்கு வந்து இதை புரிய வைக்கிறதுக்கு. இது வந்து நல்ல பீரிஷ் கேண்டில், ஒரு நல்ல கன்சல்டேஷன் ரேஞ்சு தான் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மேலே தான் ட்ரெண்ட் ஆகி தான் போகுது, பட் ஆனால் ரொம்ப கன்சல்டேட் ஆகிட்டு மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸ். ஒன்று பெரிய மூமெண்டம் வந்து உங்களுக்கு வந்து இல்லவே இல்லை இந்த 2 நாளாக. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு மொமெண்டம் வந்து பிக்கப் ஆச்சு. பிக்கப் ஆனாலும் உங்களுக்கு பெரிய பீரிஷ் கேண்டில். இதை நம்பி நிறைய பேர் வந்து செல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்போ வந்து கீழே போவோன்னா இதுக்கு கீழே போனான்னா தான் போவான். சரிங்களா? இதுக்கு கீழே போனால் எங்கே போவான், அடுத்த லெவலான இந்த லெவலுக்கு தான் போவான். அப்போ மேலே வந்து இது வந்து நல்ல ஒரு 3 கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்களா, இதுதான் வந்து பை ட்ராப்புன்னு சொல்கிறோம். பையின்னு உங்களை நம்ப வைக்கிறது. ட்ரெண்டு மேலே வந்துக்கிட்டு இருக்குது, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறவங்க கூட இதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. ட்ரெண்டு மேலே வந்துகிட்டு இருக்குது, அதனால் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுது. பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும். இந்த இடத்துல நம்ம பை பண்ணோன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஐடியா பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே பை எங்கே, சப்போர்ட். பை ஈக்குவல் டு சப்போர்ட். சப்போர்ட்டுனா தான் பை. ரெசிஸ்டன்ஸில் ஒன்று நீங்கள் செல் பண்ணுவீங்க, இல்லைனா அமைதியாக இருப்பீங்க. ஓகே, பையினாலே உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டு தான் ஞாபகம் வரணும். சப்போர்ட்டில் இருக்கா ப்ரைஸை நான் பை பண்ண போகிறேன், இல்லையா பண்ண மாட்டேன். அப்போது சப்போர்ட்டில் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் தானே இருக்குது, அப்போ செல் பண்ணலாமா, வேண்டாம். எனக்கு வந்து ட்ரெண்டு வந்து மேலே போயிட்டு இருக்குது, நான் ஏன் செல் பண்ணி அவஸ்தைப்படணும். கீழே வந்தால் நான் பை பண்ணிப்பேன். எங்கே வந்தால் பை பண்ணுவேன், சப்போர்ட்டுக்கு வந்தால் பை பண்ணுவேன், சப்போர்ட்டுக்கு வந்தால் பை பண்ணுவேன், சப்போர்ட்டுக்கு வந்தால் பை பண்ணுவேன். இந்த இடமும் சப்போர்ட்டுக்கு வந்தால் பை பண்ணுவேன்னு சொல்லலாம் நீங்கள். பட் ஆனால் என்ன நடக்குதுன்னா, சரி அந்த கதைக்கு நான் அப்புறமா வரேன். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக ஒரே லெவல் 4 மணி நேரமாக ஒரே இடத்துல இருக்கிறான் பார்த்தீங்களா. ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா, இதெல்லாம் கவனிங்க, நான் இதை சொல்லி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டான இடத்துல கடைசியாக இந்த மாதிரி பை ட்ராப், அதாவது தொடர்ந்து ஒரு 2-3 கேண்டில் க்ரீனில் மேலே போகும்போது எப்படி கீழே வருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போது நெக்ஸ்ட் டைம் இது நடக்கும்போது நீங்கள் ஏமாற மாட்டீங்க. நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் இந்த இடத்துல அப்படியே வந்து ப்ரைஸ் வந்து கன்சல்டேட் ஆன மாதிரி நின்றுட்டான். அடுத்து ஒரு பேரிஷ் கேண்டில், அந்த க்ளோஸை பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸு அதுக்கு மேலே வந்து வைக்கவே மாட்டான், அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். விக்கு வேணால் மேலே போயிட்டு வரும், இப்படி கூட இருக்கும், இது கூட இப்படி கூட இருக்கும். பட் ஆனால் அந்த பாடி க்ளோஸு பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும். கீழே வந்தான், எங்கே வந்தான், நேராக சப்போர்ட்டுக்கே வந்துட்டான் பாருங்கள். சரி, இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து விழுந்தானா, அப்போ இங்கே எப்படி வந்தான்னு பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம்.
அப்போ இந்த இடத்துல கீழே வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான், இது நமக்கு தெரியாது. இங்கேருந்து இப்படி வரப்போகுது தெரியும், இதுலேருந்து தான் நம்மளுக்கு ஐடியாவே இருக்குது. அப்போ இங்கேருந்து மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கிறான், இங்கேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், இங்கேருந்து மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கிறான். விக்கு வருது, விக்கு வரதான் செய்யும். பாடி க்ளோஸ் எங்கே, பாடி க்ளோஸ் எங்கே, அதை மட்டும் கவனிங்க. அப்போ இந்த தடவை மேலே வந்துட்டு கீழே வரும்போது என்ன பண்ணணும், அவன் இங்கே எந்த வீக்னஸுமே இல்லை நம்மளுக்கு. இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருந்தது, இதை கட் பண்ணால் கீழே போயிடுவான்னு நம்ம முடிவு பண்ணோம். பட் ஆனால் இங்கே எந்த வீக்னஸுமே இல்லை, சும்மா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது. இந்த இடத்துலேருந்து வந்து ட்ரெண்டு வந்து ஆரம்பித்து மேலே வந்து போயிருக்கு. அப்படி ஒன்று நீங்கள் இது பண்ணலாம். நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருந்த மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து ட்ரெண்டை ஆரம்பிச்சிது, இப்படி 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 இப்படி. ஸோ ட்ரெண்டுடைய சோர்ஸ் வரைக்கும் வர்றது, இதை கட் பண்ணான்னா கீழே போவான், அப்படி வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு மேலே போய்ட்டு கீழே வரும்போது இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுப்பான்னு தெரியாது. மேலே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி வந்து 3-4 மணி நேரத்தில் வந்து கீழே வந்ததோ, இங்கே வந்து ஹி டுக் மோர் டைம். நல்லா மேலே போனால் கீழே ஓரளவுக்கு வந்தான், பொறுமையாக மேலே போனால் மொத்தமாக கீழே போயிட்டான். எப்போ இந்த லோவை கட் பண்ணானோ அப்போயே போயிட்டான். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்து இப்படி போகும்போது கொஞ்சமாக கீழே வந்துட்டு மேலே போச்சு அப்படின்னா நல்லா மேலே போகணும். அப்படி கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம கட்டாயமாக பை எடுக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா பேட்டர்ன் வந்து மெச்சூர் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த இடத்துல பை எடுக்கலாம், நீங்கள் இந்த இடத்துல பை எடுக்கலாம். 1 2 3 4வது தடவை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த மாதிரி நடந்துருச்சு, நடந்ததுனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே எடுப்பீங்க, ப்ரீவியஸ் சப்போர்ட்டான இந்த லெவலில் தான் நான் வந்து எடுக்க சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ண மாட்டீங்க. இந்த லெவலுக்கு வந்ததுன்னா திரும்பவும் நீங்கள் ஆடும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த லெவலில் தான் எடுப்பீங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரைஸு கீழே நல்லா தான் போச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், 5 லட்ச ரூபா கேபிட்டல், 5 lakhs வந்து கேபிட்டல் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு தான் இந்த ட்ரேடிங்கு இந்த விவகாரத்துக்கே வந்து வரணும். 5 lakhs வச்சுருந்து நீங்கள் ஒரு வேளை இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே வந்தது, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இன்றைக்கி ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, நீங்கள் ட்ரேட் எடுத்த இடத்துக்கே வந்துருச்சு, தப்பிச்சு வெளியில் வந்துட வேண்டிதான். ஏன் அப்படின்னா ஒரு பிரேக் ஈவன்லேயோ இல்லைனா ஒரு சின்ன ப்ராஃபிட்லேயோ நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு திரும்பவும் கீழே வந்தது பார்த்தீங்களா, யூ கோ ஃபார் எ பை அட் திஸ் லெவல். நல்ல சான்ஸுங்க இது. என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் எல்லோரும் பயந்துகிட்டு இருப்பாங்க, மார்க்கெட்டு கீழே போயிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் இங்கே பை பண்ணல, நீங்கள் இங்கே பை, அதனால தான் வந்து ரெசிஸ்டன்ஸில் பை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ரெசிஸ்டன்ஸில் பை பண்ணையோட சப்போர்ட்டுக்கு வந்ததா தைரியமாக பை பண்ணும். எல்லாரும் வந்துட்டு பயந்துட்டு இருக்கும்போது யூ கோ ஃபார் எ பை ட்ரேட். பை பண்ணிங்கன்னா யாரு கண்டா அப்படியே மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரெக்கவர் ஆகி, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போகுது. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ப்ரைஸ் வந்து ஒரு பெருசாக கீழே விழுந்தது, மேலே போயிருக்குது, கீழே வந்துருக்குது பூ மாலை. இங்கிருந்து ஒருவேளை மேலே போய் இதுக்கு மேலே ஒரு ஹையை மட்டும் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறமா கீழே வந்தானா இதுதான் நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு தடவை ரெசிஸ்ட் ஆகும், திரும்ப வந்து மேலே போகும்போது இந்த ஹைக்கே போயிடுவோம். ஸோ இந்த மாதத்துலேயே நம்ம 25,000 போய் தொடுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இங்கேருந்து மேலே புதுசாக இன்னொரு லோ வைக்காமல் அந்த மாதிரி போனான்னா, ஒரு வேளை கீழே நீங்கள் பை பண்ணதுக்கப்புறமா கீழே போயிட்டான்னு கூட வச்சுக்கோங்க, கீழே போயிட்டான்னு கூட வச்சுக்கோங்க, கீழேருந்து என்ன பண்ணுவான், திரும்ப மேலே வருவான். நீங்கள் எப்படி இந்த இடத்துல வெளியில் வந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஈஸியாக. அதனால் போதுமான கேபிட்டல் வச்சுக்கிட்டு சரியான இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா 95% வந்து மிஸ்ஸே ஆகாது. 95% மிஸ் ஆகாது. 5% ஆகலாம், ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறீங்க. ஸோ நான் இப்போ இது வந்து ஆப்ஷன்ஸை பற்றியே பேசலைங்க, ஃப்யூச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ட்ரேடு பழகும்போது வந்து எப்படி பழகணும் அப்படிங்கிறத வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ குயிக்காக பார்த்துடலாங்களா. மேலே போன ப்ரைஸு கீழே வந்துருக்குது, இந்த ஹையே
திரும்பவும் மேலே போகும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே ஹை வச்சோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரெண்ட் லைன் போட்டுருவீங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு, செகண்ட் டைம் இந்த ஹைக்கு இதுதான் வந்து லோ. அப்போ அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. அப்போ நெக்ஸ்ட் டைமு கீழே எவ்வளோ வேகமாக வந்தாலும் சரி, ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில், அதை விட பெரிய பீரிஷ் கேண்டில், பட் ஆனால் அந்த இடத்துல நின்றோம். அப்போ மேலே போய் கீழே வந்துட்டு மேலே நல்லா போயிடுச்சு, பை ட்ராப் பண்ணிச்சு. இந்த இடத்துல ஒரு 4 மணி நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இந்த மார்க்கெட்டே விழுந்துருச்சு. எங்கே வந்தது? சப்போர்ட்டுக்கு தான் வந்தது. அங்கேருந்து மறுபடியும் மேலே போன மார்க்கெட்டு பூ மாலை பண்ணிவிட்டு கீழே வந்தது. எதை பிரேக் பண்ணால் கீழே போவான், இதை பிரேக் பண்ணால் கீழே போயிடுவான். ஓப்பனே கீழே பண்ணதுனால கீழே போயிட்டான். இப்படி கீழே வரும்போது தான் நீங்கள் அடுத்த லெவல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த லெவலில் கண்டிப்பாக நிற்க மாட்டான்னு உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும். இந்த இடத்துல ஒரு சின்ன புல்லிஷ்னஸ் கொடுத்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு கீழே போவான் யூஸ்வலாக. அது வந்து நடக்கலைங்க, அப்படியே மொத்தமாக கீழே போயிட்டான். அப்படி மொத்தமாக கீழே போனோன்னா அடுத்து எங்கே போவான்? அப்போ தான் இந்த ட்ரெண்ட் லைனே நம்ம போடணும். அது வரைக்கும் இது போடணுன்னு அவசியம் இல்லை. அப்போ இன்னும் கீழே போகிறான்னா இன்னும் எங்கே போவான், இன்னும் வந்து எங்கே போவான். அப்போ இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸை வந்து போட்டுட்டு அடுத்து வேறு என்ன நம்மளுக்கு வந்து கண்ணில் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஓஹோ, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கையா, ஓகே ரைட், கரெக்டாக வந்தான், மேலே போயிட்டான். மேலேருந்து கீழே கரெக்டாகவும் வந்திருக்கிறான். ஸோ புதுசாக ஒரு லோ வந்து வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் பை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்நேரத்துக்கே கூட ஒரு பை வந்து இன்றைக்கி லோவில் ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். இந்த கீழே அதாவது எவ்வளோகளோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் பண்ண முடியுமோ அவ்வளோகளோ இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பை பண்ணுறது நல்லது. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து இன்றைக்கி கூட நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும்னோட அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். என்ன தான் பெருசாக இப்படி விழுந்தாலும் ஒரு ரெக்கவரி கண்டிப்பாக உண்டு. அந்த ரெக்கவரி வரும்போது நீங்கள் சரியான இடத்துல ட்ரேடு மட்டும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம், நல்ல ப்ராஃபிட்லேயே வெளியில் வரலாம். அவசரப்பட்டு நீங்கள் மேலே எங்கேயாச்சும் வந்து இது வந்து நல்ல ட்ரெண்டாகி போயிட்டு இருக்குது, இந்த இடத்துல வந்து பிரேக் ஆக போகுது, இந்த இடத்துல நான் பை பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் 1 month அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மொத்தமாக கீழே வரும்போது நீங்கள் இந்நேரத்துக்கே பயந்துட்டுருப்பீங்க. கேபிட்டலில் ஒரு 50-60% வந்து மைனஸில் இப்போ காமிச்சிட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்து என்ன நடக்குதுன்னு கவனித்து சரியான இடத்துல ட்ரேட் எடுங்க. அப்போ இன்றைக்கி என்ன நடந்துன்னு பார்ப்பாங்களா? நேற்றுக்கு வீடியோ போட முடியலங்க, கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்தது. நான் சிஸ்டம் பக்கமே வர முடியல சரியாக. அப்பப்போ பார்த்துட்டு வந்ததோடு சரி என்னால் வீடியோ போட முடியல. அப்போ நேற்றுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆன மார்க்கெட்டு மொத்தமாக கீழே வந்ததுங்களா. இந்த மாதிரி கீழே வர்ற மார்க்கெட்டை என்றைக்குமே வந்து பை ஆகும்னு நம்பாதீங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். நிஃப்டியில் ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு. இந்த ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கீழே வரைக்கும் போய் புது லோ வச்சான். மேலே வந்தானா என்ன பண்ணுவான், இந்த லெவலை கட் பண்ணானா தான், இதுக்கு மேலே போனானா தான் கீழே வர முடியாமல் இப்படி போவான். ஒருவேளை இந்த லெவலுக்கே போகலன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து கீழே தான் போவான். அவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த லெவலுக்கு வந்தோன்னா மேலே போனான் பார்த்தீங்களா. ஏன் இங்கேருந்தே போகலாம்ல, போகலையே. கரெக்டாக இந்த சப்போர்ட்டுக்கு வந்து தான் மேலே போனான். மேலே போனவன் என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும். இதை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். நேற்று ஃபுல்லாகவே கட் பண்ணல, அப்படியே வந்து கீழே வந்துட்டான். அப்போ இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணால் பாருங்கள், இன்றைக்கியும் ஓப்பன் வந்து இந்த மாதிரி வந்து கேப் டவுன் ஓப்பன். அப்போ இன்றைக்கி என்ன கதை, இதை கட் பண்ணால் தான் மேலே போவான். சாரி, நேற்று இதை கட் பண்ணால் தான் மேலே போவான். என்ன பண்ணியிருக்கிறான், கொஞ்சம் மேலே வந்திருக்கிறான், வந்துட்டு மொத்தமாக கீழே போயாச்சு. அப்போ அடுத்த தடவை இதுக்கு கீழே போனான்னா தான் புது லோ வைப்பான். புது லோ இது வந்து மேலே வந்திருக்கிறான், கீழே வர முடியல, மேலே கட் பண்ணிட்டான். கீழே வர முடியல, மேலே இது வரைக்கும் போய் மார்க்கெட்டை அப்படியே வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ அதனால் இன்றைக்கி வந்து மேலே போச்சு. இப்படி மேலேருந்து கீழே வந்தால் என்ன நம்ம பார்த்துருக்குறோம், ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸில் இது வந்து பார்த்துருக்கோம். நம்ம மேலேருந்து கீழே வந்துட்டு இப்படி ஒரு பையர்ஸ்கிட்டேருந்து ஒரு எதிர்ப்பு வந்து இந்த மாதிரி போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட்டை இந்த இடத்த கட் பண்ணானா தான் மேலே போவான், எல்லாம் போக மாட்டான்.
அப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குது, ரிஜெக்ட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக அங்கே தான் வந்து ரிஜெக்ட் ஆகும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளைண்டாக நம்பாதீங்க. நான் சொல்கிறேன்னு நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஃபால் ஆகிருக்கா, ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துருக்கானா, திரும்ப கீழே போயிருக்கானா, கீழே போன மார்க்கெட்டு ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துட்டு மேலே வந்திருக்கிறானா, இந்த மேலே வந்தவன் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கா, ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஆச்சும். ரிஜெக்ஷன்னா அப்படியே பெருசாக இப்படி வரணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு குட்டி ரிஜெக்ஷன் இவ்வளோ தூரம்னாச்சும் வந்ததா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னாலே இந்த இடத்த கட் பண்ணாதான்ப்பா மேலே போவான், இல்லைனா போக மாட்டான் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. அப்போ ட்ரேடும் அதுக்கேற்ற மாதிரி எடுப்பீங்க. கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதுதான். இப்படி தான் வந்து பயிற்சி பண்ணணும். இது எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டாங்க, கொஞ்சம் நிறைய பேர் வந்து பார்த்த மாதிரி தெரியுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் வந்து அதில் வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இப்படி தான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது தான் நீங்கள் சரியாக வந்து எதை பயிற்சி பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு, நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் பாருங்கள். அப்போ இன்றைக்கி வந்து மேலே இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹையிலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப பூ மேலே திரும்ப வந்து கீழே வரும்போது இன்னைக்கு லோவை கட் பண்ணி லோ வச்சிட்டான். அப்போ மேலே போகிறவன் இங்கே போக மாட்டான். அப்போ இங்கே வரைக்கும் போனால் கூட செல்லு தான், ஏன்னா இங்கே லோ வச்சிட்டானே புதுசாக. அப்போ கீழே வரும்போது என்ன பண்ணணும், அவன் இன்னொரு லோ வைக்கணும் புதுசாக. இங்கேருந்து இதான் ஹை, மேலே போகும்போது போக முடியாமல் கீழே வந்தால் பார்த்தீங்களா, புதுசாக ஒரு லோ வச்சிட்டான். மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக முடியாமல் கீழே மறுபடியும் வந்தான். இங்கே ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ அவன் கட் பண்ணக்கூடாது, அதையும் கட் பண்ணி கீழே போய் க்ளோஸ் வச்சிட்டான். சுபம், முடிஞ்சுது. அப்போ நாளைக்கு வந்துட்டு நம்ம நல்ல பையிங் ஸ்பேஸில் இருக்குது ப்ரைஸு. ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன், இல்லை குளோபல் மார்க்கெட் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பை வந்து இந்த இடத்துக்கு வந்ததுன்னா பை பண்ணினீங்க அப்படின்னா ஒருவேளை கீழே போனாலும் மார்க்கெட்டு திரும்ப ரிவர்ஸ் வரும்போது நம்ம வெளியில் வந்துடலாம். ஒரு நாள் 2 நாள் மைனஸில் இருக்கும். ஸோ கேபிட்டல் வந்து இட் மேட்டர்ஸ். சரி, இன்றைக்கி வந்துட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேங்க. 24,500 எதுக்கு எடுத்தேன், 24,500 இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஒரு பெருசாக விழுந்த மார்க்கெட்டு மேலே அது வரைக்கும் ஒரு பாதி வரைக்கும் வந்து போயிட்டு அங்கேருந்து வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 24,500ங்கிறது மேஜிக் நம்பர் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து சும்மா வந்து பார்க்கலாம் அப்படின்னு. அது பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதே பேட்டர்ன் ரெசிஸ்டன்ஸு கீழே இங்கேருந்து என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் ஆகுது, மேலே போய் கீழே வந்தது, மேலே போய் கீழே வந்தது, மேலே வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஃபால் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கூட யூ வில் ஹாவ் அ கான்ஃபிடென்ட். நீங்கள் வந்துட்டு இதை பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வில் ஹாவ் தட் கான்ஃபிடென்ட். என்ன கான்ஃபிடென்ட் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகி இப்படி மேலே வருது அப்படின்னாலே யூ நோ வேர் திஸ் ப்ரைஸ் இஸ் கோயிங் டு ஹிட், வாட் இஸ் த டார்கெட். டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இங்கேருந்து திரும்பும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. எங்கே சப்போர்ட்டில் தான். அதுக்காக இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக ஹிட் பண்ணிடுறோம், அதனால் நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் இங்கே தான் பார்த்தேன், நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்து இந்த ப்ராஃபிட்டை நான் பிடிக்க பார்க்குறேன், இந்த வேலைலாம் பண்ணவே பண்ணாதீங்க. பையினா கீழே தான், கீழே பாட்டம்லாம் பை பண்ண முடியுமா, ஓகே, இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. அப்போது ஈஸியாக தெரியுதுங்களா உங்களுக்கு. இது என்ன லெவல், கிட்டத்தட்ட ஒரு 40, 30, 40 இருக்கும். எங்கே போச்சு, 500க்கு போச்சு. இது நீங்கள் ஏற்கனவே தேடி 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 வரைஞ்சி பார்க்கணுன்னு நான் சொல்லலைங்க. ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்ததுக்கப்புறமா ப்ரைஸ் இந்த மாதிரி மேலே போயிட்டு இருந்ததுன்னா யூ நோ த டார்கெட், ஸோ தட் யூ கேன் கோ ஃபார் த ட்ரேட். ஈஸியாக வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரேடாக வந்து பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம்.
ஸோ இதில் கூட என்ன நடந்துருக்குது 5 மினிட்ஸில் மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்து இந்த லோவுக்கு வர முடியாமல் மேலே போய் தான் இவ்வளோ தூரம் போயிட்டான். அதுக்கப்புறமா அவன் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஹைக்கு போகவே இல்லை. 1 ஹவரில் உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு மாதிரி இருக்கும், இப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அதே சப்போர்ட். நேற்று இந்த சப்போர்ட்லேயே மேலேருந்து விழுந்தவன் பூமாலை மேலே போயிட்டான், கீழே வரல பாருங்கள். இந்த ஹையை கட் பண்ணானா இன்னும் மேலே போவான், கட் பண்ணிட்டானா கட் பண்ணி இன்னும் மேலே போயிட்டான் பாருங்கள். அவன் எக்காரணத்தை கொண்டும் அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்கும் நீங்களும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். போ ராஜா, நீ மேலே போ, நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னு யூ கேன் வெயிட். இது முடிகிற தருவாயதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு 24,500 பார்த்தீங்களா? ஆமாம், 24,500 பார்த்தீங்க. அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் நம்பர் 24,000. அது எங்கே இருக்குது? இன்றைக்கி 24,000 வந்துட்டு தான் வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து நின்றுச்சுங்க. அந்த 24,000 வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? சேம் பேட்டர்ன், அதே பேட்டர்ன். ப்ரைஸு அழகாக வந்து கீழே மேலே ஒரே இடத்துல ரெசிஸ்டும் ஆயிருக்கு. நிறைய செல்லர்ஸ் வந்து கேட்குறீங்க, செல்லை பற்றி பேசவே மாட்டேறீங்க அப்படின்ட்டு. பை நிறைய பேர் பண்ணுறதுனால 80% ஆஃப் த ட்ரேடர்ஸ் பை தான் பண்ணுறதுனால ஒரு 20% தான் செல் பண்ணுறீங்க. நான் செல்லு சொல்லலைன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. செல்லு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். எப்படி பை வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே வருது, ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்ததுன்னா பைன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை நான் சொல்லலைன்னா கூட இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுது தொடர்ந்து அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டு தான் உங்களுக்கு செல்லுக்கான பாயிண்ட். நீங்கள் தாராளமாக அந்த பாயிண்டில் நீங்கள் செல் எடுத்துகிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ செல் வந்து அன்லிமிட்டெட் ரிஸ்க்கு, அதையும் யோசனை பண்ணிவிட்டு பண்ணுங்க. 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்றுக்கு ப்ரைஸு மேலே போய் கீழே வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதே லெவல்லையே ஓப்பன், சேம் லெவலில் வந்து ஓப்பன் ஆச்சு. ப்ரைஸு ஓப்பன் ஆகிட்டு எங்கே போயிருக்கான், அவன் பாட்டுக்கு வந்து ஹையரை, அதாவது ஓப்பனிங்கு தான் ஆச்சு. அவன் கீழே வந்தது இந்த லெவலுக்கு வந்துருக்கான். எக்ஸாக்டாக அந்த லெவலேருந்து ரிஜெக்ட் ஆகி கொஞ்சம் மேலே போய் பூ மாலை மாதிரி கீழே வந்தான். இன்னைக்கு லோ வந்து தொட்டானோ இல்லையோ மேலே போயிட்டான். மேலேருந்து கீழே வந்தான், இந்த லோக்கு வராமல் இன்னொரு ஹை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு வந்து முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. 40லேருந்து எங்கே போயிருக்கு, 160க்கு போயிருக்கு. ஒரு 100 புள்ளி கிடச்சிருக்கு நிஃப்டி மட்டுமே. ஸோ நிஃப்டி உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. எப்போ இந்த பாக்ஸை போடணும், எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் போடணும், எப்போ வந்து ப்ரைஸை வந்து நீங்கள் ட்ரேடு எடுக்கணும், என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கணும். இன்ஃபேக்ட் இது செல்லுலேயே வந்தாலும் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இது வந்து எடுக்க முடியும். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து பை ஆகி மேலே போனோன்னா பயந்துருவீங்க. ஸோ இங்கே கூட இந்த மாதிரி பை ஆகி மேலே போய் ட்ராப் பண்ணிவிட்டு கீழே கூட வந்துடலாம், அதுவும் நடந்துருக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய தடவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி நடந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும். இல்லைனா கம்முன்னு கப்பு சுப்புன்னு வந்து இருந்துட்டு சப்போர்ட்டுக்கு எப்போ வருதோ அப்போ பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த முடிவோடு கூட இருக்கலாம். சரிங்களா? சரி, நிஃப்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் அதே மாதிரி நான் ப்ரீவியஸாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பாக்ஸ் பேட்டர்ன் இது ரொம்ப டேஞ்சரஸான பேட்டர்னுங்க. பாக்ஸ், இந்த பாக்ஸை வந்து மேலே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மேலே நல்லா போயிடும், கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே நல்லா போயிடும். பாக்ஸ் வந்து வெரி டேஞ்சரஸ். பாக்ஸ் வந்து கன்சால்டேஷன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே, மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கீழே போனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகிற மாதிரி இருக்கும், திரும்ப உள்ளே வந்துடுவான். இதை மாதிரி பண்ணிகிட்டே இருப்பான். பிரேக் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், சல்லுன்னு போயிடுவான். ஸோ பாக்ஸ் பேட்டர்ன் எப்போவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அதாவது பந்திக்கு முந்திட்டு போய் சாப்பிட்றணும். அதுக்கப்புறமா ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும். நீங்கள் அப்படியே ட்ரேட் எடுத்தாலும் ரொம்ப கீழே தான், அதை ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் எடுத்திங்கன்னா எஸ்கேப் ஆகிடலாம். கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த இடத்துல நீங்கள் வெளியில் வந்துடலாம். ரொம்ப தெளிவாக இருக்கணும் பாக்ஸ் பேட்டர்னில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது. அது மாதிரி பாக்ஸ்லேருந்து பிரேக் ஆகி எங்கே வந்தது, கீழே வந்தது. இந்த மாதிரி கீழே வரும்போது தான் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன சப்போர்ட் இருக்குது, ஸோ எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து வரைய ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு லெவல் வந்து இங்கே இருக்குதுங்க. ஸோ
ஸோ இந்த இடத்த தான் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்த ப்ரைஸு மேலே அதையே சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டே இருந்து அப்புறம் தான் மேலே போச்சு. அப்போ இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் லெவல். ஆனால் அந்த லெவலை மதிக்கவே இல்லை. மதிக்காமல் அதையும் விட்டு கீழே வந்தான். அப்போ அதையும் விட்டு கீழே வரானா எங்கே வருவான்? அடுத்து இங்கே வரைக்கும் வந்துடுவான். இந்த இடத்துலேருந்து தான் மேலே போயிருக்கு ப்ரைஸு. திரும்ப இந்த இடத்துலேருந்து அப்படியே மேலே போயிருக்கு. ரைட், ஓகே, அது ஒரு லைன் போட்டுறீங்களா? அப்புறமா என்ன இருக்குது மார்க்கெட்டில் சார்ட்டில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களால் போட முடியும். எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வருதோ அப்போல்லாம் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இன்ஃபேக்ட் ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போதே ட்ரெண்ட் லைன் போட்டுருந்துருக்கலாம். அந்த ட்ரெண்ட் லைனே எக்ஸாக்டாக மறுபடியும் வேலை செய்து பாருங்கள். எக்ஸாக்டாக அங்கே வந்தோன்னு தான் போகிறான் பாருங்கள். அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கடைசி வரைக்கும் ஹையர் ஹை பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை. இந்த ஈக்குவல் ஹை பண்ணான். இந்த ஈக்குவல் ஹை பண்ணதுலேருந்தே அவன் அடுத்த ஹையை அவன் டச்சே பண்ணவே இல்லைங்க. அவன் பாட்டு கீழே போயிட்டு இருக்கான். இப்போ கூட நேற்று இந்த இடத்துல ஓப்பன் பண்ணான் பாருங்கள், கீழே வந்தான். இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த லெவலை கட் பண்ணியிருந்தானா அப்படியே மேலே போயிருப்பான். மேலே போய் இப்படி போயிருப்பான். அப்புறம் இந்த லெவலை கட் பண்ணுவான். கட் பண்ணான்னா திரும்ப கொஞ்சம் மேலே போவான். இந்த லெவலை கட் பண்ணுவான். இப்படியே மேலே போவான். பட் ஆனால் ஒரு சாமர்த்தியமாக இன்றைக்கி இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கீழே திரும்ப அதே சப்போர்ட்டுக்கு போயிட்டான். பை பண்ணலாமான்னு தாராளமாக பை பண்ணியிருந்துருக்கலாம். உங்களுக்கு என்ன ஐடியா? நீங்கள் ப்ரீவியஸாக இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது ஓப்பனே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை இங்கேருந்து பொறுமையாக இப்படி இருந்திருந்தானா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட கீழே போய்ட்டு ப்ரைஸ் எங்கே வந்தது? திரும்ப அது பக்கத்தில் வந்தது பாருங்கள். ஒரு 500 ரூபா லாஸில் இருக்கும், 1000 ரூபா லாஸில் இருக்கும். வெளியிலன்னா இருந்துருக்கலாம். திரும்ப கீழே இந்த இடத்துக்கு வரும்போது மறுபடியும் பை பண்ணியிருந்துருக்கலாம். எப்படியும் மார்க்கெட் மேலே தான் போகுது. சரிங்களா? நீங்கள் சரியான இடத்துல பை பண்ணணும். அதான் பூமாலை உங்களுக்கு அழகாக டெக்னிக் கொடுத்துருக்குறான், சிக்னல் கொடுத்துருக்குறான். பை பண்ணியிருந்துருக்கலாம். சரி பார்ப்போம். இன்னும் கூட கொஞ்சம் கீழே, ஏன்னா ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே வராதுங்க. ஒரு கட்டத்தில் விட்டுச்சுன்னா தொப்புக்கிட்டேன்னு கொஞ்சம் கீழே போயிட்டு தான் மேலே வருவான். நீங்கள் என்ன நான் இந்த வீடியோ மூலமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சரியான இடத்துல எப்படி பை பண்ணுறது. இந்த இடத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணியிருந்து பை பண்ணணும். இந்த இடத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து பை பண்ணணும். இன்றைக்கி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துச்சு. தைரியமாக பை பண்ணிடணும். கீழே ஓப்பன் ஆனானா ஆகிட்டு போகிறான். மறுபடியும் மேலே வருவான்ல, வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த தடவை கீழே வரும்போது இங்கே பை பண்ணிக்கலாம். அதனால தான் கேபிட்டல் நல்லா வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்போ 5 மினிட்ஸ் போய் பார்ப்பாங்களா? 5 மினிட்ஸ் போனீங்க அப்படின்னா பாருங்கள் எப்படி ரேஞ்ச் பண்ணியிருக்கான் பாருங்கள். எத்தனை நாள் பண்ணியிருக்கிறான்? 1 2 3 4 5ஆவது நாளும் உள்ளே வந்த மாதிரி வந்துட்டு 6ஆவது நாள் கீழே வந்துட்டான். 6th டே. எப்போவுமே நம்ம ஓப்பன்லேருந்து தாங்க ட்ரேடே எடுக்க சொல்லுவோம். பாருங்கள், கேப் டவுன் ஆகி நிஃப்டியில் என்ன சொன்னோன்னா அதே தான். கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்குது. இந்த லெவலுக்கு எப்போ வந்தாலும் செல்லு தான். இது வரைக்குமே செல்லு தான். அடுத்த தடவை அங்கேயே வர முடியல. அதாவது கீழேருந்து மேலே வந்தது, கீழே வர முடியாமல் மேலே போக முடியாமல் கீழே வந்தான். கொஞ்சம் தான் மேலே போனான். நெக்ஸ்ட் டைம் இதை கட் பண்ணிட்டான். இது கவனிச்சிங்களா? தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப சின்ன மூமெண்ட்டு தான், ஆனால் இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இங்கே ஈக்குவலாக வந்தான். திரும்ப கீழே மேலே வரும்போது இவ்வளோ தான் வர முடிஞ்சு அவனால். இந்த ஈக்குவலாகவே மறுபடியும் வந்திருந்தனா மேலே கொஞ்சம் கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே வரைக்கும் போவான். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கான்? அப்படியே இவ்வளோ தான் வந்திருக்கான். இவ்வளோ கீழே திரும்பினாலே கீழே பிரேக் ஆயிடுவான்னு அர்த்தம். பிரேக் ஆகி கீழே வந்தான். மறுபடியும் நேற்று கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி ட்ரெண்ட் பண்ணி முடிச்சிட்டான். உடனே இது பேட்டர்ன் ட்ரேடர்ஸ்லாம் என்ன எதிர்பார்ப்போன்னா, மேலேருந்து கீழே போல் வந்துருக்குது. இது ஃப்ளாகு. இந்த ஃப்ளாகை பிரேக் பண்ணி கீழே இப்படி போவோம். இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஆகி கீழே போய், ஐயா சாமி, பேட்டர்ன் ஓகே தான். பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஓகே தான். முதல்லையே இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்குதுல்ல. திரும்ப பெரிய 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 ஃபால் அந்த மாதிரி மார்க்கெட்டில் வராது. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்? ஓப்பனே இந்த நிஃப்டி இதுக்கு பக்கத்துலேயே பண்ணியிருக்கான். பேங்க் நிஃப்டி இது கொஞ்சம் கீழேயே அங்கேருந்து கீழே போனவன் நேற்றுனாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹையர் லோ பண்ணிகிட்டே மேலே போனான். இன்றைக்கி அது கூட பண்ணலை. ஒரே தூரம் மேலே போனான். இந்த மேலேயே அவன் அதுக்கப்புறம் கட்டே பண்ணவே இல்லை. மேலே போகவே இல்லை. கடைசி வரைக்குமே மேலே போக முடியல. பட் ஆனால் இந்த லெவலுக்கு ஷார்ப்பாக வந்துட்டான். ஒருவேளை சும்மா பார்ப்போம் பாருங்கள், ஒருவேளை
இந்த இடம் தான் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்குது, 847ங்க. 847ல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கே எங்கே வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள். கிட்டத்தட்ட ஹையின்னு பார்த்துட்டிங்கன்னா 45 வரைக்கும் போயிருக்காங்க. 100 புள்ளி போயிருக்கிறாங்க. இங்கேருந்து 100 புள்ளி போயிருக்கான். எக்ஸாக்ட் சப்போர்ட்லேருந்து 100 புள்ளி போயிருக்கு. மேலேருந்து உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, கீழே அதாவது இது வரைக்குமே செல்லுதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 700ல் இருந்து எங்கே வந்திருக்கிறான், 900க்கே வந்திருக்கிறான். சாரி 800க்கே வந்திருக்கிறான். கிட்டத்தட்ட 900 புள்ளி வந்து விழுந்துருக்கிறான். அதனால் பொறுமையாக காத்திருந்து சரியான இடத்துல நீங்கள் ட்ரேடை ரொம்ப கூலாக வந்து எடுக்கலாம். ரொம்ப கூலாக எடுக்கலாம். அந்த மாதிரி ட்ரேட் எடுத்து நீங்கள் வந்து வின் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே, ரைட். இதோடைய ஆப்ஷன்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ சேம் பேட்டர்ன் 50,000 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க. இந்த 50,000ல் என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்காக இது வந்து இந்த புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். இந்த புட் ஆப்ஷனில் அதே தாங்க, ப்ரைஸ் வந்து நம்ம பேட்டர்ன்லாம் வந்து மூவ் ஆகிருக்குது. இங்கேருந்து வந்து மூவ் ஆகும்போதே உங்களுக்கு இந்த பேட்டர்னை பிடிச்சிருந்தீங்கன்னா எங்கே போகும் அப்படின்னு தெரியும். இதுதான் டார்கெட்டு. இதெல்லாம் டார்கெட் கிடையாது, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. இதுதான் டார்கெட். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா 80 ரூபாலேருந்து எங்கே போயிருக்கிறான், 300 ரூபா 340 ரூபா வரைக்கும் போயிருக்கிறான். நான் ஆக்சுவலாக போனது 500 ரூபா 550 ரூபாய்க்கு போயிருக்கிறான். நம்ம டார்கெட் இவ்வளோ தான், ஒரு 200 புள்ளி 250 புள்ளி தான் டார்கெட். என்ன சொல்கிறேன்னா, இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிற டார்கெட் வந்து உங்களால் ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? அப்புறம் ஹையர் லோயர் லோ. ஸோ எப்போ வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணதோ இல்லைனா எப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பைக்கை பார்க்குறீங்களோ அந்த ஸ்பைக்கோடவே வெளியே ஓடி வந்துடலாம். ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது. அந்த கேண்டிலுக்கு வந்தோன்னா தான் மேலே போயிருது ப்ரைஸ். கீழே போனால் கூட திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்துருக்குது ப்ரைஸ். கீழே போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வர தான் ட்ரை பண்ணியிருக்கு. திரும்பவும் இன்றைக்கி அதே இடத்துக்கு வந்துருக்கு. இப்போ இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுலேருந்து மேலே போச்சு. எங்கே போச்சு, ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டான் பாருங்க. ப்ரீவியஸ் லோக்கு வரல, திரும்ப மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கிறான், திரும்ப அதே இடத்துக்கு போய் தான் கீழே வந்துருக்கிறான். திரும்பவும் போகும்போது இந்த ஹைக்கு போயிட்டான். ஸோ இது நிதானமாக பாருங்கள், 6 மாதம் பாருங்கள், 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு இது என்ன தான் பண்ணுறாங்க இவங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மார்க்கெட்டே உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். இதே 5700, ஏன் 5700, இன்றைக்கி ஹை அவ்வளோதான் போச்சு. இதுதான் 5900 எடுக்கலாம், இல்லை 51,000 புட்டு எடுக்கலாம். அப்போ இன்றைக்கி இந்த ஹை வந்து 5700 அந்த ரேஞ்சில் தான் இருந்ததுனால இந்த 5700ல் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு ப்ரீவியஸ் சப்போர்ட் நேற்று எங்கேருந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி மேலே போனானோ அதே இடத்துல இருந்து மேலே வந்தால் எங்கே வரைக்கும் வந்துருக்குறான், கரெக்டாக லெவல். கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது எங்கே போயிருக்கிறான், கரெக்டாக இந்த லெவலில் போயிருக்கான். அதாவது இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கிறான். பிரேக் பண்ணி ஒரு தடவை வந்து கீழே வந்துட்டு மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரம் மார்க்கெட் இருந்ததுன்னா அடுத்த லெவலுக்கு போயிருப்பான். எங்கேருந்து போயிருக்கான், ஒரு 350 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே போயிருக்கான், 1000 ரூபாய்க்கு போயிருக்கான். கிட்டத்தட்ட 650 புள்ளி மேலே போயிருக்கிறான். நீங்கள் பிடிச்சிருந்துருக்கலாம். எப்படி ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து இருக்குது, மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு இதை கட் பண்ணால் தான் மேலே போவான், எல்லாம் போகவே மாட்டான். நல்லா மேலே வர விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு அவன் வந்து கீழே போயிடுவான். இப்போ இங்கே இருக்கிறான் பார்த்தீங்களா, நீங்கள் மேலே இருக்கிற கால் ஆப்ஷன் எல்லாம் இங்கே இருக்கிற நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட்டுன்னு பார்த்துட்டு ஒரு வேளை ஹையர் ஹை பண்ணுறான் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் வந்து எடுத்தீங்க அப்படின்னா 50,000 கால் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் வரும்போது வாங்கி பார்க்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்யூச்சர் மட்டுமே பண்ண ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சர் மட்டுமே பண்ணுங்கள். நல்ல கேபிட்டல் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு ஒரே ஒரு லாட்டு
ட்ரேடிங் பழகலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரேடு எடுத்தால் வந்து என்ன நடக்குது, எவ்வளோ மைனஸ் போகுது, எவ்வளோ ப்ளஸ் ஆகுது அப்படின்னு அதில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அப்போ நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எடுக்கலாம். சரிங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி ரொம்ப நிதானமாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்செக்ஸில் வந்துட்டு என்ன நடக்குது, அதே சப்போர்ட் தான், ப்ளஸ் ட்ரெண்ட் ஆகிட்டும் இருக்குது மார்க்கெட். இங்கே நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் அழகாக வந்து மேட்ச் ஆகும். இவ்வளோ நேரம் நம்ம பொறுமையாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்ததுனால இது வந்து அந்த மாதிரி பார்க்க வேணாங்க. இது கொஞ்சம் குயிக்காகவே வந்து பார்த்துருவோம். ஏன்னா சேம் பேட்டர்ன் தான், சேம் ட்ரெண்ட் லைன்ஸ் தான், சரியான அதே இடத்துல வந்துட்டு கீழே போயிட்டு வரான். இப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் நடந்துருக்கு பாருங்கள். சூப்பர். ஒரு நிமிஷம். இப்போது நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம், இந்த லெவல் வந்தால் கூட நம்ம வந்து செல் பண்ணலாம். அப்படி தானே பார்த்தோம். இவ்வளோ வீடியோ 300 வீடியோக்கு மேலே போட்டிருக்கிறோம். அங்கே வந்தால் கூட செல்லு தான், பூ மாலை. ஸோ நம்ம வந்து செல் பண்ணலாம். செல் பண்ணோன்னா கீழே வரும். எங்கே வரும்? ப்ரீவியஸ் லோ வரைக்குமே வரும். ப்ரீவியஸ் லோலேருந்து கரெக்டாக எப்படி போயிருக்கான் பார்த்தீங்களா? பூ மாலை மேலே போயிட்டானா, இந்த ஐயை கட் பண்ணி முடித்தான். இன்றைக்கி காலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கே வந்துருக்கிறான் பாருங்கள். கோடு ஒழுங்காக வரல, இது பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு மேலே கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து கீழே வந்துட்டான். அப்போது திரும்பவும் வந்து அதே பூ மாலை பார்த்தீங்களா, அங்கேருந்து எங்கே வந்திருக்கிறான், இன்னைக்கு லோக்கு வந்திருக்கிறான். மேலே போக முடியலை, இப்படியே ட்ரெண்டாகி மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து கீழே வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கிறான், இந்த லோக்கு வருவான். அடுத்து வந்து இந்த லோ தான், அதுக்கடுத்து இந்த லோ தான். ஈஸியாக இருக்கா ட்ரேடிங்? இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தது சென்செக்ஸில் பக்காவாக நடந்துருக்குது. அப்போது இது வரைக்குமே நம்ம வந்து செல் தான் நம்ம வந்து பேசுகிறோம். இங்கே வந்தால் கூட செல் பண்ணலாம், தைரியமாக உட்காந்துடலாம். பாடி ஆஃப் த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு கேண்டிலுடைய பாடி மேலே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியது. நோ அதர் ஆப்ஷன். அந்த லாஸை நம்ம ஏற்றிட்டு தான் ஆகணும். என்ட்ரி எட் எக்ஸிட் ரொம்ப சின்ன லாஸாக தான் இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் 95% ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு போயிடுவோம். நீங்கள் தாராளமாக வந்து உட்காந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணலாம். ஓகே. மிட் கேப்பில் கூட நம்ம ஃபின் நிஃப்டி வந்து கொஞ்சம் தனியாக வந்து பார்க்கலாங்க. ஃபின் நிஃப்டி கமாடிட்டிஸ் எல்லாமே தனியாக பார்ப்போம். கொஞ்சம் இந்த வீடியோவே வந்து பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அது வரைக்கும் தனியாக இன்னொரு வீடியோவை நான் வந்து போடுறேன் இதை தொடர்ந்து. ஸோ கிட்டத்தட்ட மிட் கேப்லேயும் வந்து அதே சப்போர்ட் தான், சேம் சப்போர்ட். இங்கே ஹை பண்ணியிருக்கான், இங்கே இன்னும் கொஞ்சம் ஹை பண்ணியிருக்கான், இங்கே அதுக்கும் மேலே கொஞ்சம் ஹை பண்ணியிருக்கான். ஒரு இடத்துலையும் இப்போது நிஃப்டி விழுந்தது வந்து ஒரு மாதிரி விழுந்திருக்கும், பேங்க் நிஃப்டி வந்து ஒரு மாதிரி வந்து விழுந்திருக்கும், இவன் ஒரு மாதிரி விழுந்துருக்கான். ஸோ நிஃப்டிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்துட்டு பொறுமையாக இப்படி மேலே போய் அங்கேருந்து வந்து கீழே வந்து இந்த கட் பண்ணி கீழே விழுந்துருக்கான். இவன் எப்படி வந்துருக்கிறான், அப்படியே மேலே போகிற மாதிரி போய்கிட்டே இருந்தான். ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ண முடியல, கட் பண்ணாமல் கீழே வந்துட்டான். ஸோ இந்த லோவை எப்போ கட் பண்ணானோ அப்போத்துலேருந்து வந்துட்டான். எங்கே வந்தான், சப்போர்ட்டுக்கு தான் வந்தான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், மேலே வரைக்கும் போயிட்டு கீழே. மிட் கேப் வந்து ரொம்ப பெரிய, அதாவது கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் வந்தாங்க. மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துருக்கிறான். இப்போ இது நல்லா வந்து ஒரு பையிங் சான்ஸ் தான். பட் ஆனால் இங்கேயே பை பண்ணுறத விட நீங்கள் இதுக்கு கூட வெயிட் பண்ணியிருந்து பை பண்ணலாம். எப்போவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்து பை பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு சரியான இடம் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் இருப்பீங்க. எங்கேயா பை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வருது, மேலே போகுது, பிரேக் ஆக போகுதுன்னு இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாலோனோடனே பயந்துருப்பீங்களோட வேஸ்ட்டு. ஏன்னா மைனஸில் இருக்கும், போர்ட்ஃபோலியோ மைனஸில் இருக்கும். அது தேவையில்லாத மைனஸ். ஏன்னா இது தேவையில்லாத பை என்ட்ரி. எங்கே பை எடுக்கணும், சப்போர்ட்டில் தான் எடுக்கணும். ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் இங்கேனாச்சும் எடுத்துருக்கணும். ஆனால் நம்மளுடைய வழக்கப்படி இங்கே என்ட்ரி எட் எக்ஸிட்டுன்னு இங்கே தான் எடுப்போம். என்ட்ரி எட் எக்ஸிட், ஹையர் ஹை. ஓகே. ஸோ என்ட்ரி வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்ம
மைனஸில் போய் தலைகீழாக தான் குதிப்பேன்னு மார்க்கெட்டு போனால் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இங்கேயும் அதே பேட்டர்ன் தான் இருக்குது. மேலே போச்சு கீழே வந்தது, மேலே போச்சு கீழே வந்தது, மேலே போயிட்டு கீழே வந்துருக்குது, மேலே போயிட்டு கீழே வந்துருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. நம்ம அடுத்து ஃபின் நிஃப்டியும் கமாடிட்டிஸ்லேயும் வந்து என்ன நடந்ததுன்னு அடுத்து தொடர்ந்து வர வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.